ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம். ஒரு சிலருக்கு கஷ்டமே அவங்களோட வாழ்க்கையாகவே அமைஞ்சிருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கணுங்கிற ஒரு மன தைரியம் நமக்கு வேணும். அப்படி மன தைரியத்தோடு இருப்பவர்களாக இருந்தாலுமே ஒரு சில சூழ்நிலையில் விரக்தியோட உச்சத்திற்கு நம்ம போயிடுவோம். அப்படிப்பட்டவங்க முருகப்பெருமானோட இந்த வேல் மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி பாராயணம் செய்வதுங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். காக்க காக்க கனகவேல் காக்க என்னும் இந்த வார்த்தைக்கு இணங்க நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே நீக்கி நம்மை காக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக திகழ்வது தான் வேல். முருகனின் கையில் இருக்கக்கூடிய இந்த வேல் பார்வதி அம்மனின் சொரூபமாக திகழ்து. இந்த வேலை வைத்து தான் முருகப்பெருமான் அசுரனை வதம் செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த வேலை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு வேல் மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழ்வது கிருத்திகை நட்சத்திரம். உகந்த திதியாக திகழ்வது சஷ்டி திதி. உகந்த கிழமையாக திகழ்வது செவ்வாய்க்கிழமை. இந்த 3 நாட்களில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான நன்மைகளை தரும். அதிலும் குறிப்பாக இந்த வேல் மந்திரத்தை நம்ம சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும், நிம்மதியும் உண்டாகும். இந்த மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லலாம் அல்லது மாலை 6 மணிக்கு மேலே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்தை நீங்கள் சுத்தம் செஞ்சு அவருக்கு சந்தனம் குங்குமம் வைங்க. 6 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் சந்தனம் குங்குமம் வைங்க. பிறகு அவருக்கு சிவப்பு நிறத்திலான ஏதாவது ஒரு மலர்களை நீங்கள் மாலையாக சூட்டலாம். உதிரி பூக்களாக இருக்கும் பட்சத்தில் 6ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் முருகப்பெருமான் படத்திற்கு வைக்கணும். பிறகு முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த திரியானது சிவப்பு நிறத்தில் இருந்தால் அதனோட பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி தீபம் ஏற்றி முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வைக்கணும். 2 செவ்வாழை பழம் இருந்தால் கூட போதும். இப்போ நீங்கள் தரையில் ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேலே நீங்கள் அமர்ந்துக்கணும். பிறகு சிறிதளவு விபூதியை எடுத்து இடது கையில் வைத்து வலது கையால் மூடி நம்மளுடைய இடது முழங்கால் மேலே வைக்கணும். இப்போ நீங்கள் முருகப்பெருமானோட இந்த வேல் மந்திரத்தை 27 முறை நிறுத்தி நிதானமாக சொல்லணும். இப்படி நீங்கள் சொல்லி முடித்த பிறகு இந்த விபூதியை எடுத்து நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கோங்க. தினமும் இந்த விபூதியை உங்களோட நெற்றியில் முருகப்பெருமானை நினைத்த வண்ணம் பூசுவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். இந்த வேல் மந்திரத்தை கையில் விபூதியை வைத்து கொண்டே நம்ம உச்சரிக்கும் பொழுது இந்த மந்திரத்தின் சக்தியானது அந்த விபூதியில் போய் சேர்ந்துவிடும். அப்படிப்பட்ட விபூதியை நம்ம நெற்றியில் வைக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோட நிறுத்தி நிதானத்தோட முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் சொல்வதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.